இதன் பயனாக அன்றிலிருந்து கதவை திறந்தே வைக்க சொன்னான். வருவோர் எல்லோரிடமும் அவனை ஒரு மாதிரி பார்த்து சென்ற ஸ்ரீனியிடம், கையில் ட்ரேயை தூக்கி கொண்டு வர தைலாவும் அம்பியும் கஷ்டப்படுறா, அதுக்காக தான் என்று கூசாமல் அவன் கண்ணை பார்த்து சொல்ல, ஸ்ரீனியும் அஃப்கோர்ஸ் நான் நம்பிட்டேன் அண்ணா, நான் நம்பிட்டேன் என்று ராகத்துடன் இழுத்து, லோட்டஸ், பொய் சொன்ன வாய்க்கே போஜனம் கிடைக்காதாமே, உங்க ஊர்லயும் இதே பழமொழி இருக்கா என்று சத்தமாக கேட்டுக்கொண்டு செல்ல, வஸ்தன் துளி கூட வெக்கப்படவில்லை. அங்கே சோஃபாவில் உட்கார்ந்து துணி மடித்து கொண்டிருந்த தாமரை நிமிர்ந்து பார்த்தாள். வஸ்தன் சொன்னது அவள் காதிலும் விழுந்தது. ஒரு பூஞ்சாரலே வீச முகத்தில் குறும்புடன், அப்படி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் எப்போ உங்க கூட பழக தொடங்கினேனோ அது பொய்ன்னு தெரிஞ்சிடுச்சு. நீங்க சொல்ற பொய் மூட்டைக்கு உங்களுக்கு காலங்காலத்துக்கும் பட்னி தான் போடணும் என்று கண்கள் மின்ன சொல்ல, இதை கேட்ட ஸ்ரீனி மார்பை பிடித்து கொண்டு அங்கேயே தள்ளாடி, இதைதானா கோயம்புத்தூர் குசும்புன்றது என்று அடக்கிய குரலில் கேட்க, பிறகு நானும் பார்க்குறேன், சும்மா எங்கள் கிராமத்தை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் குட்டை குட்டை குனிஞ்சிக்கிட்டே இருக்க நான் ஒன்றும் உங்கள் பொண்டாட்டி இல்லை என்று ஒரே போடாக போட வீட்டில் உள்ள அனைவரும் பெரிதாக சிரித்தார்கள். பாதிக்கப்பட்ட ஸ்ரீனியை தவிர த்ரிஷா கூட புரியாத போதிலும் எல்லோரும் சிரிப்பதால் அவளும் சிரிக்க, உள்ளே வஸ்தனின் சிரிப்பு சத்தம் அந்த ஹாலுக்கு தெளிவாக கேட்டது. அனைவரின் பார்வையும் வஸ்தன் இருந்த அறையை தீண்டி வர மெதுவாக தாமரை அருகில் வந்து மடங்கி அமர்ந்த ஸ்ரீனி, தேங்க்ஸ் தாமர என்று நெகிழ்ந்து கூற, அவள் புருவத்தை உயர்த்தவே, எங்க ஸ்ரீவஸ்தனோட சிரிப்பு சத்தம் எப்படி இருக்குன்னு கூட மறந்து போச்சு இங்கே எல்லோருக்கும். இதை பாரு சாமி, தைலா, அம்பி எல்லோரும் முகத்திலையும் ஒரு தனி சந்தோஷம் தெரியுதே, அதுக்கு நீ மட்டும்தான் காரணம் என்று என்றுமில்லாமல் உணர்ச்சி வசப்பட, தாமரை அவளுடைய ட்ரேட்மார்க் அச்சோ வை உதிர்த்து வாய்ப்பொத்தினாள். சின்னையா, என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க, அவரெல்லாம் சிரிப்பாரு என்று சற்றே வெக்கத்துடன் சொல்ல, இப்பொழுது சுதாரித்த ஸ்ரீனி, எவரு இத்தனை நாள் சுவரா நின்றுக்கிட்டு இருந்த உங்க ஆத்துக்காரரா என்று கேலியாய் கேட்க, அவரு ஆத்துக்காரர் இல்லை மச்சினரே, அவரு என்னோட ஆம்பளையான் என்று யோசித்துவிட்டு சரியாக சொல்வதாக நினைத்து தைலாவிடமிருந்து கற்றுக்கொண்ட ஆம்படியானை தப்பாக ஒப்பிக்க, அவள் அதை தப்பாக சொல்லி இருக்கிறாள் என்று தெரிந்தும் அதை சுட்டிக்காட்டி அந்த விகாசித்த முகத்தில் இருந்த பெருமையை குலைக்க விரும்பவில்லை அனைவரும். ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ளே பார்த்த பார்வையை இனம் கண்டு கொண்டவள், இப்ப என்ன சரியாதானே சொன்னேன் என்று குழப்பமாக கேட்டுவிட்டு தைலாவை பார்த்து, நீங்க சரியா சொல்லி கொடுக்கல போல என்று அடுத்த போடாய் போட, அப்பொழுது அடக்கி இருந்த சிரிப்பு இப்பொழுது பீரிட்டு கொண்டு எழுந்தது. அங்கே வஸ்தனியும் சேர்த்துதான். அன்று முதல் வஸ்தனின் கடுகடு முகம் தொலைந்து அவன் முகத்தில் சதா ஒரு புன்னகை தவள அதை பார்த்திருந்த அனைவரையும் உற்சாகப்படுத்தியது. அதற்கு மேலும் மலம் கூட்டவென இப்பொழுது பரீட்சை முடிந்தால் ஸ்ரீனி இரவு சாப்பிட்டவுடன் அந்த ஹாலில் தாமரையையும் இருத்தி கொண்டு ஆவலுடன் எதையாவது பேசி கொண்டிருந்தான். அன்றும் அப்படி. தாம்ஸ், இங்க வா என்றவன் கையில் அவனுடைய மடிக்கணினி இருந்தது. அவளுக்கு முன்னால் தாவி வந்த த்ரிஷாவை மடியில் வைத்து கொண்டவன், இந்த குட்டி பொண்ணு என் லேப்டாப்பில் உட்காரட்டும், நீ இந்த லேப்டாப்பை பிடி என்று அவள் கையில் இருந்த அதை தூக்கி கொடுத்து, இன்னைக்கு உன்னை ஒரு புது உலகத்துக்கு கூட்டிட்டு போக போறேன் என்றவன் அதன் சூட்சமங்களை ஒவ்வொன்றாக விளக்க ஆரம்பிக்க, தாமரையும் அதை ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டாள். இதை கட்டி கொண்டுதானே வஸ்தன் சதா சர்வ காலமும் இருக்கிறான், அப்படி இதில் என்னதான் இருக்கிறது, பார்த்து விடுவோம் என்ற ஆவல் அவளை உசுப்ப,
சிறந்த மாணாக்கன் என்ற பெயரை முதல் நாள் இரவே ஸ்ரீனியிடமிருந்து பெற்றாள். அவன் முன்னமே அவளுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்திருந்ததால் அவளும் சீக்கிரமே அடிப்படை செய்முறைகளை கற்றுக்கொள்ள, அவன், உனக்கு கார குழம்பு செய்ய தெரியும்னா அமெரிக்காவில் வெங்காய சாம்பார் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியுமா, இதோ இருக்கார் பாரு என்று ஆரம்பிக்க, தாமரை அவனை முந்திக்கொண்டு, அதான் சொன்னீங்களே அப்போ கூகுள் கடவுள் என்று நெஞ்சை நிமித்தி சொல்ல, ஸ்ரீனி தலையில் கை வைத்தான். அம்மா பரதேவத, அது கூகுள். ஒழுங்கா சொல்ல பழகிக்கோ. லோட்டஸ், சரியா உச்சரிக்கணும். ஏன்? பெரிதாக சந்தேகம் வந்தது அவளுக்கு. ஏன்னா அது ஆம்படியானா என்றவள் முகத்தில் மறுபடி கோயம்புத்தூர் குசும்பு அப்பட்டமாக தெரிய அவன் முறைத்தான். கூகுள் ஒரு பொம்பளை. ஓ, அப்போ அது பெண்பால் பொம்பளையான், சரியா? குறும்பு கூத்தாடியது குரலில். அடி பிடிக்கிற முன்ன சொல்லி கொடுத்தா அதை கேட்காம கிண்டல் பண்ணிட்டு இருக்க. சாமி ஐயா, சுண்டல் பண்ணுவீங்க, இந்த வீட்டில் கிண்டல் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, நாளைக்கு செய்கிறீங்களா என்று அவரையும் இழுக்க, அவர் ஸ்ரீனியை இது உனக்கு தேவையா என்பதை போல் பார்த்தார். சரி சரி, வாயம் முடிக்கிற. சொல்லுங்க ஸ்ரீனி, நிஜமாகவே அடக்கத்துடன் கேட்டவளிடம், ஸ்ரீனி ஒளிஞ்சு போ, இந்த கூகுளுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. இதுதான் ஆல் பவர்ஃபுல் கடவுள், நாம் தினமும் பிரார்த்திக்கிற பெருமாளுக்கு மேலே என்று வேண்டுமென்றே நாடக குரலில் ஏத்தி சொல்ல, அவளும் சளைக்காமல், அப்போ இந்த அச்சோ கூகுள் கடவுளுக்கு கோவில் எந்த ஊர்ல இருக்கு? இங்கேயா இல்ல வெளிநாட்டிலையா என்று எதிர்கேள்வி கேட்க, ஸ்ரீனி நிஜமாகவே முறைத்தான். பின்ன இதுவரை அவன் மட்டுமே அந்த வீட்டில் முடிசூடிய காமெடி பீஸாக இருந்தான். இப்போது பலத்த போட்டியுடன் தாமரை களத்தில் இறங்கி இருப்பது அவனுக்கு நேர்ந்த இழுக்கல்லவோ. சரி சொல்லுங்க ஸ்ரீனி, இந்த கடவுளோட பெருமையெல்லாம் சொல்லுங்க. ஒன்று வேணாப்போ, என் சாமி வஸ்தன் இன்னைக்கு மேனேஜர்கிட்ட தாமரையை திரும்ப ஸ்கூலில் சேர்க்கறத பற்றி பேசலை என்று ஓர கண்ணால் அவளை பார்த்து, சாமியை பார்த்து ஆமாம் என்று சொல்லு என்று தலையை ஆட்ட, அவரும் அவனுக்கு ஒத்து ஓத, காற்று இறங்கிய பலூன் போல தாமரையின் முகம் களை இழந்தது. அவர் ஒன்றும் அப்படி சொல்லலை தானே, நீங்க சும்மா சும்மா சொல்றீங்க என்று அடக்கிய குரலில் சொல்ல, ஸ்ரீனிக்கு கொண்டாட்டம். தாம்ஸ், படிக்கணும்டா, படித்தாதானே உனக்கு மதிப்பு. நீ முன்ன வேறும் சின்னசாமியுடைய மகள், ஆனா இப்ப பாரு, போற்றும் இந்த ஸ்ரீனியின் கொஞ்சம் ஒத்தியுள்ள அண்ணனின் மனைவி என்று அவளை சமாதானப்படுத்த, அவள் வந்த கண்ணீரை துடைத்து கொண்டு, எதுக்கு படிக்கணும்? மூக்கை உறிஞ்ச அங்கே அரைவாசலில் அவளை பார்த்தபடி நின்று இருந்த வஸ்தனுக்கு கை துருத்துருத்தது. அதை துடைக்க, படித்தாதான் அறிவாளிங்க மதிப்பாங்க, உன் கூட சரிக்கு சரியா பேசுவாங்க, பாயிண்ட்டை சொல்லி விட்ட பெருமை. ஒரு மந்தகாச புன்னகையை ஸ்ரீனியின் முகத்தில் தோற்றுவிக்க, அவள் அடுத்து கேட்ட கேள்விகள் அந்த புன்னகையை அடியோடு அமெரிக்காவுக்கே அனுப்பியது. அப்படியா? அப்போ சரி. ஆனால் ஸ்ரீனி, நீங்க அறிவாளி தானுங்கோ? அஃப்கோர்ஸ், இதில் என்ன சந்தேகம்? இந்த வீட்லேயே ஜாஸ்தி அறிவு எனக்கு தான், தட்டவில்லை ஸ்ரீனி. சாமி ஐயா, தைலா, அம்பி, மேனேஜர் எல்லோரும் உங்க அளவுக்கு இல்லைனாலும் அறிவாளி தானே. அவள் எங்கே போகிறாள் என்பது புரிய ஸ்ரீனியுடைய மண்டை பரிதாபமாக ஆடியது. சரி, இவங்களையெல்லாம் விடுங்க. உங்க அண்ணன் அதான் என்ற ஓட்டுக்காரு, அவரு மெத்த படித்தவர் தானே,
அப்புறம் பெரியய்யா, ரவிப்பா, சொல்லுங்க சொல்லுங்க என்று அவன் தலை ஆட்டலை நிறுத்தியிருப்பதை பார்த்து அவனை ஊக்க, அவன் ஆமா 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 இப்போ அதுக்கு என்ன என்றான். இம்புட்ட அறிவாளிங்க என் கூட பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. உங்களை விட வேற எந்த அறிவாளிக்கிட்டையும் எனக்கு எந்த பேச்சும் வேண்டாம் என்று தீர்மானமாக சொல்ல, அதில் தொக்கி நின்ற என்ன இனிமே படிக்க சொல்லாத தெல்ல தெளிவாய் உள்ளங்கனி நெல்லிக்காய் போல் புரிந்தது. சரி, அப்போ மேலே படிக்க மாட்ட ஸ்ரீனி மிரட்ட, அவனை நேராக பார்த்து, அதென்ன மேலே மட்டும், கீழையும் படிக்க மாட்டேன், என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, அப்புறம் என்ற ஊருக்கு ஓடி போயிடுவேன் என்று பதிலுக்கு மிரட்ட, அவளுக்கு இருந்த வாயை பார்த்து அசந்து நின்றான் கணவன். தாம்ஸ் படிப்பு தைரியத்தை கொடுக்கும். விடாமல் சொன்ன ஸ்ரீனியை கண் சுருக்கி பார்த்த தாமரை, ஏன் இப்போ என் தைரியத்துக்கு என்ன குறைச்சல்? எங்கோ ஒரு பட்டிக்காட்டு கிராமத்துல பிறந்து சரியா படிக்காம வளர்ந்தனா, இதோ மெத்த படிச்ச அறிவாளிங்க மத்தியில இல்லையா, தினம் தனியா கார்ல கூட தான் போயிட்டு வரேன். கையில புஸ்தகத்தை வச்சு படிச்சாதான் பாடம்னு கிடையாது. எங்களை மாதிரி சரியா படிக்காதவங்களுக்கு எங்க வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லி தராததையா உங்க காலேஜ் படிப்பு சொல்லி தரப்போகுது. அதுக்குன்னு காலேஜ் போய் படிக்கிறவங்கள வேண்டாம்னு சொல்லலை. ஏன், நானே என் த்ரிஷாவை பெருசானா நல்ல காலேஜுக்கு அனுப்புவேன். ஆனால் அதுக்கு சின்ன வயசுல இருந்து படிப்பு மேலே அவளுக்கு ஒரு பிடிப்பே வர வைக்கணும். என்ன மாதிரி ரசப்பொடியை சலிச்சிட்டு மல்லிப்பொடியை வறுத்துட்டு நிழலுக்கு ஒதுங்கணுன்னு பள்ளிக்கூடம் அனுப்புனா படிப்பு எப்படி ருசிக்கும்? உங்களுக்கும் தெரியுமே. வீட்டு வேலை முடிஞ்சா கொஞ்ச நேரம் பள்ளிக்கூடம் போகலாம். இதில் படிக்க வேண்டிய காலத்தில் விட்டாச்சு. இப்போ போய் படின்னு சொன்னா எனக்கு பிடிக்கணும்ல. பொதுவாக சொன்னாலும் அவளின் சிறு வயதில் எவ்வளவு வேலை செய்திருக்கிறாள் என்று அது கோடிட்டு காட்டவே கேட்டு கொண்டிருந்த கொண்டவனின் மனம் கனத்து அவள் பால் இன்னமும் சரிய. இதை பற்றி ஏற்கனவே தெரிந்திருந்த ஸ்ரீனி ஒரு பெரும் மூச்சிடம், சரி தொலைஞ்சு போ, அப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸாவது போகிற உத்தேகம் இருக்கா, இல்லை அதுவும் இல்லையா? அப்படின்னா இங்கிலீஷில் வெவ்வேறா இருக்கா? ஐயோ, என்னை விடவே மாட்டாங்களா என்பதையும் மீறி அவள் முகத்தில் ஒரு ஆர்வம் தெரிய ஸ்ரீனி உற்சாகமாக, அது எப்படி இங்கிலீஷ் பேசுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓ, உங்களுக்காக போகணும்னா போகிறேன். ஆனால் நாம் எதுக்கு அதை கற்றுக்கணும்? லோட்டஸ், உனக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா அந்த ஏஞ்சல் உன்னை ஏமாத்தி இருக்க முடியாது தானே? யாரு, அந்த அஞ்சலையா? இழுத்தவாறு, அதுக்கு முதல்ல தமிழ் கிளாஸ் எடுக்கணும். தமிழில் பேச சொன்னால் தத்தை கிண்ணத்தோம்னு போடுது. ஏன், உங்கள் இங்கிலீஷில் எழுதக்கூட திணறுது. அன்னிக்கு குறி நொடிக்க ஸ்ரீனி சிரித்தான். இதென்னம்மா, அவளுக்கு இங்கிலீஷ் தெரியல, அதுவும் உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்? ஒன்றுமில்லை, அன்னைக்கு எனக்கு திருவிளையாடல் படத்தில் நம்ம சாவித்திரி அம்மா கட்டிக்கிட்டு வர மாதிரி மஞ்சள் கலரு சேலை வேணும்னு சொன்னேன்னா அதுக்கு அந்த கடை ஆளுங்க உங்கள் ஃபோனில் இருக்கே பாருங்கன்னாங்க. அதுக்கு அந்த சினிமா பேரை திருன்னு திக்கிக்கிட்டு போடவே வரல. திருன்னு முழிச்சது தான் மிச்சம். அப்புறம் கிடைக்கலன்னு சொல்லிருச்சு அது. ஏஞ்சலிடம் திருவிளையாடல் புடவை கேட்டதை நினைத்து ஸ்ரீனி நகைக்க வஸ்தனுக்கும் ஏஞ்சலை நினைத்து கோபம் வந்தது. அன்று தாமரையிடம் பேசிய பிறகு ஆபீஸுக்கு சென்றவனுக்கு ஏஞ்சலை பார்த்ததும் மூண்ட கோபத்தை அடக்கி அவளுக்கு அன்றைய வேலையை கொடுத்தவன் அவள் வெளியே போகும்போது, ஏஞ்சல், மறந்தே போயிட்டேன் பாரு, தாமரையோட டெபிட் கார்டு உன்கிட்ட தங்கி போச்சாமே, மறந்துட்டியோ என்னவோ,
கொஞ்சம் செக் பண்ணி பாரு என்று குரலில் கொஞ்சம் கண்டிப்புடன் சொல்ல, முகம் வெளுத்தாலும் அவன் பார்வையை தைரியமாக எதிர்கொண்டு ஷுவர் ஸ்ரீ என்று சொல்ல, அவன் உடனடியாக கால்மி வஸ்தன் ஆர் ஸ்ரீவஸ்தன் அண்ட் நாட் ஸ்ரீ எனிமோர் என்றவன் கையில் இருந்த லெட்டரில் கவனத்தை செலுத்த, உள்ளுக்குள் உதறினாலும் தாமரையின் மீது மூண்ட எரிச்சலில் அவனது அறையிலிருந்து வெளியேறி தன்னுடைய டேபுக்குள் வந்து தன்னுடைய கைப்பையில் வைத்திருந்த அவளுடைய டெபிட் கார்டை எடுத்து பார்த்தாள். தலையை நிமிர்த்தியவள் அதிர்ச்சியில் எழுந்து நிற்க, அவள் கையிலிருந்து கீழே விழுந்த அந்த கார்டை நடந்து வந்து எடுத்துக்கொண்ட வஸ்தன், ஸோ தெரிஞ்சதான் எடுத்திருக்க. நான் கூட தவறுதலா கொடுக்க மறந்துட்டியோன்னு நினச்சேன். நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல என்றவன் அதே சூட்டோடு, ஃபோனே ப்ளீஸ் பேக் யுவர் திங்ஸ். இந்த ஆஃபீஸில் நம்பிக்கை உள்ளவங்களை மட்டும்தான் எம்ப்ளாய் பண்ணுறது வழக்கம். நீ போகலாம் என்றவன் அவள் டேபிளிலிருந்து உபயோகித்து ராமகிருஷ்ணனை அழைக்க, அவர் வெளியில் சென்று இருப்பதாக சொன்னதால் அவள் கிளம்பும் மட்டும் அவனை காவல் காத்தான். அவள் கீழே சென்றதும் தான் தங்கள் கம்பெனியின் கார்ப்பரேட் கார்டை அவளிடமிருந்து வாங்கி வைக்கவில்லை என்பது நினைவுக்கு வர, வேகமாக லிஃப்டில் சென்று இறங்கும்போது தவறி விழுந்து காலை உடைத்து கொண்டது. முதல் வேளையாக அந்த கார்டை ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே கேன்சல் செய்தான். இப்பொழுது அதை நினைத்து பார்த்தவன், அந்த ஏஞ்சல் அதை எடுத்தது கூட அவள் பண தேவைக்கு தான் என்று சொன்ன தாமரையின் நல்ல மனதை மெச்சிக்கொண்டு லேப்டாப்பை எடுத்து வைத்து கொண்டு ஆபீஸ் வேலையில் மூழ்கினான். தாமரையின் டெபிட் கார்டு இன்னமும் தன் லேப்டாப்பில் பேக்கில் இருப்பது நினைவுக்கு வர, அந்த கார்டை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஹாலுக்கு தயங்கியவாறே வர, அவனை முதலில் பார்த்த தாமரை, ஐயோ நீங்க எதுக்கு நடக்கிறீங்க என்று ஓடி வந்து அவனது இடது கையை ஆதரவாக பிடிக்க, ஸ்ரீனி சாமியையும் தைலா மற்றும் அம்பியையும் குறிப்பாக பார்த்தான். விடு தாமரை, மெதுவா நடக்கிறேன், அப்பதான் கால் வலுவா இருக்கும்னு டாக்டர் நேத்து சொன்னாரே, நீயும் தானே வந்த? வாஸ்தவந்தான். நேற்று வேண்டுமென்றே ஸ்ரீனி தாமரையை வஸ்தனுடன் அனுப்பி வைத்தான். வஸ்தன் தனியாக போவேன் என்பதற்கு அந்த பக்கம் ஏதோ கடையில் சாமிக்கு வேண்டியவற்றை தாமரை அப்படியே வாங்கிக் கொள்வான் என்று கூறி வஸ்தனின் மறுப்பை அடக்கிவிட்டு இருந்தான். அந்த டாக்டருக்கு ஏன் இந்த தொழிலுக்கு வந்தோம் என்று தோன்றிவிடும் அளவுக்கு தாமரை அவரை குடைந்து எடுத்து விட்டாள். வஸ்தனே பொறுமையற்று, தாமரை எனக்கு காலே உடையல, போலாமா என்று கேட்க, அவனை பாவமாக பார்த்தவள் டாக்டரிடம், இதே எங்க ஊர் அலமு பாட்டி மாவு கட்டு போட்டிருந்தா இந்நேரம் கங்காரு குட்டி மாதிரி இவர் ஓடி இருந்திருப்பாரு என்று குத்தலாக சொல்ல, அந்த எலும்பு முறிவு மருத்துவர், உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன் என்று அலட்சியமாக நின்றார். டாக்டர் நீங்க வேணும்னா சொல்லுங்க, நான் எங்க அலமு பாட்டிக்கிட்ட கேட்டுக்கிட்டா உங்களுக்கும் இந்த மாவு வச்சு கட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுக்கும். அது ரொம்ப நல்ல பாட்டி. என்ன கொஞ்சம் புகையில கேட்கும், அதையும் ஒரு 2 கவுளி வெத்தலையும் வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு துணையா இங்கேயே வந்துடும். டாக்டரின் எதிர்காலத்துக்கு ஒளிவிளக்கு ஏற்றி வைக்க போகிறோம் என்ற நம்பிக்கையில் குரலில் துள்ள, சொன்னவளை கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்த வஸ்தன் சிரித்த டாக்டரிடம் உதட்டசைவில் சாரி என்று சொல்ல, அவரும் பரவாயில்ல என்று தலையை அசைப்பால் தெரிவித்தார். காரில் திரும்ப வரும்போது முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருந்த தாமரையை ஓரக்கண்ணால் பார்த்த வஸ்தன், என்னாச்சு, எதுக்கு மேடம் ஒரே கோவமா இருக்கீங்க என்று கேட்டதும் தான் அவனுக்கே தன் குரல் அவளை கொஞ்சியதோ என்று இருந்தது. இல்லை, நீங்க எதுக்கு அந்த டாக்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க?
எனக்காக தானே? நான் ஒன்றும் தப்பா சொல்லிடலையே. அவரு நல்லதுக்கு தான் சொன்னேன் என்று உதட்டை மடித்து கொள்ள, அவள் செய்த விதத்தில் குழந்தை என கொள்வதா அல்லது அந்த அலையில் குமரி என்று நெருங்குவதா என்ற எண்ணம் மின்னலாக அவன் மனதில் தோன்ற, திகைப்புடன் தலையை உலுக்கி கொண்டு நேராக உட்கார்ந்தான். அது இல்லை தாமரை, கிராமத்தில் செய்கிற வைத்தியம் வேற மாதிரி. இவர் 10 வருஷம் டாக்டருக்கு படிச்சுட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தா, நீ ஒரு படிக்காத பாட்டி வைத்தியம் சொல்கிறேன் அதை பண்ணுங்கன்னு சொன்னா அவருக்கு கோபம் வராதா? 10 வருஷம் படிச்சுமா இந்த மாதிரி கால் முறிவை எல்லாம் இன்னும் சரி பண்ண தெரியல? இன்னொன்று, எங்க அலமு பாட்டி அந்த காலத்திலேயே படிச்சிருக்கு. 2ஆம் கிளாஸ் ஃபெயில் பெருமையாக சொன்னாள். அவனுக்கு வந்த சிரிப்பை அவள் பார்க்க வண்ணம் அடக்கி வெறுமனே, விடு தாமர, நீ வேணும்னா ஸ்ரீனிய காலேஜ் படிப்பை நிறுத்த சொல்லிட்டு உன் அலமு பாட்டிக்கிட்ட ட்ரைனிங் அனுப்பிடேன். அவனும் உன் கிளாஸ் ஃப்ரெண்ட், நீ சொன்னா கேட்பான் என்று கண்கள் மின்ன சொல்ல,